ஹே கைஸ், ஆக்சுவலி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம். அதாவது ரெகுலராக நம்மளோட ப்ராஃபிட்ஸு அண்ட் லாஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸில். பட் ஷார்ட்ஸில் வந்து கொடுக்க முடியல. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுல்லாகவே நம்ம வந்து ஓவர் ட்ரேட் தான் பண்ணியிருந்தோம். அது புது ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அண்ட் ஸ்கேல்பிங் அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா ஆல்ரெடி இருந்துச்சு. ஏன்னா அது ஓவர் ட்ரேட், நான் சும்மாவே ஓவர் ட்ரேடிங் நிறையா பண்ணுவேன். என்னோட பிகினிங் ஸ்டேஜில் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். பட் கோல்டன் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது அதை வந்து நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இது வந்து ஸ்கேல்பிங், அதாவது நியூவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ட்ரேட் வந்து ஆக்சுவலி பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் அப்படிங்கிறது வந்து டெய்லி ஒரு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதாவது நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வச்சுருக்கிற மெயின் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரூல் வச்சுருக்கிறோம். பட் மொதல் நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக நம்ம வந்து 2 ட்ரேடில் ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் இல்லை 3 ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஆமாம், நான் அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரேட் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம். 2வது நாள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரேட், அதே மாதிரி சேம் ஒரு ட்ரேட் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். 3வது நாள் வந்து ஆக்சுவலி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, 1:10 வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. பட் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணல. அதுக்கு மேலேயும் ப்ராஃபிட் வந்து டார்கெட் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ஸ்கேல்பிங், ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸாக வச்சு கொஞ்சம் நல்ல டவுன் ட்ரெண்டில் இருந்ததுனால ஒரு பெரிய செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதனால் 1:10 மார்க்கெட் கொடுத்துமே நான் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அங்கேயுமே லாஸ் தான். அதாவது 3வது நாள் லாஸ் தான். தொடர்ந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வாரமுமே இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு லாஸ் தான் வந்திருக்கு. அண்ட் அந்த அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு போயிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டோட லாஸ், ஓவரால் லாஸும் நம்மளுக்கு கம்மி தான். வெறும் 6% தான். அதை நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பிரித்து வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கூட நமக்கு வந்து லாஸ் தான். ஸோ இன்றைக்கும் நமக்கு லாஸ் ஆகி அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து டோட்டலாக நமக்கு வந்து லாஸே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அகைன் இன்னொரு அக்கௌண்ட் போட போகிறோம். ஸோ அது வந்து நம்ம வந்து மண்டேலேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கில் வந்து கொஞ்சம் நான் வந்து அதிகமாக ஓவர் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அண்ட் கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 ட்ரேட், அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது பேக் டெஸ்டிங்கில். ஸோ பேக் டெஸ்டிங்கில் பண்ணுற, நான் வந்து போன வீடியோவில் பேசியிருந்தேன், பேக் டெஸ்டிங்கில் பண்ணுற விஷயத்தை நம்ம அப்படியே வந்து லைவ் மார்க்கெட்டில் பண்ண மாட்டோம். கொஞ்சம் நம்ம வந்து அக்ரெசிவாக ஒரு சில என்ட்ரிஸ் வந்து எடுப்போம். ஸோ அதை எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் வர வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அடுத்த வீக் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக ஷார்ட்ஸ் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணதுனால அந்த ஷார்ட்ஸ் எதுவுமே நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னா அது நம்ம மேலே உள்ள மிஸ்டேக்கு. ஸோ அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் அதை பேச முடியல. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறேன். ஸோ அப்படி இன்கேஸ் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணாலுமே அண்ட் அதையுமே நான் வந்து இந்த இடத்துல ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். பட் சில இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஓவர் ட்ரேட் பண்ண தான் செய்வோம். அது நம்மளையும் மீறினது அண்ட் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இது நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம், நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப ட்ரேட் எடுத்து ஒரே நாளில் அக்கௌண்ட் போகிறது அண்ட் 2 நாளில் அக்கௌண்ட் போகிறது அந்த மாதிரி போயிடக்கூடாது. எனக்கு வந்து மினிமம் 1 வீக் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிடுவேன். இப்போ வந்து 5 நாளும் எனக்கு வந்து ட்ரேட் எடுத்தே ஆகணும். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு, நான் 3 ட்ரேட் எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிஸ்க்கை நான் கம்மி பண்ணிடுவேன். அதாவது நான் எவ்வளோ லாட் போடுறேனோ அதை நான் கம்மி பண்ணிடுவேன். அப்படி கம்மி பண்ணும்போது எனக்கு பேலன்ஸ் உள்ள 4 நாள் நல்லா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். பட் நமக்கு தொடர்ந்து லாஸ் வந்ததுனால நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து நமக்கு கையை விட்டு போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு அக்கௌண்ட் நம்ம போட்டு அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீக்கும் சேம் இதே மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு அண்ட் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்க்கணும். பட் பேக் டெஸ்டிங்கில் நல்லா தான் வந்திருக்குது. அண்ட் ரீசெண்டாக இப்போ நேற்று கூட நாங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்டிங் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுவுமே ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் தான். ஸோ அதை அப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இன்னொரு 1 வீக் போகட்டு அண்ட் நெக்ஸ்ட் 1 வீக், இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, ஸோ திங்கக்கிழமை இருந்தால் அடுத்த ட்ரேட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் 1 வீக் நமக்கு வந்து ட்ரேடை பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்ட் உங்க கூட நான் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வர ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து திங்கக்கிழமையில வந்து நம்ம வந்து அதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா?